சூப்பராக இருந்துச்சு மூவி. ஏகே ஃபேனாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். எப்படிலாம் நம்ம அவரை பார்த்து ரசிப்போம், எந்தெந்த சீன்லாம் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் ஒரு மூவிலேருந்து, வாலியிலேருந்து, பில்லாலேருந்து. ஸோ அது எல்லாமே அந்த இது இருந்துச்சு. பட் திரும்பி பார்த்த மாதிரி அப்படி இல்லை. ஸோ இதுவுமே கொஞ்சம் நியூவாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணோம். நல்லா எடுத்திருந்தாரு ஜிவி பிரகாஷுமே. சாங் செலெக்ஷன்ஸு, அங்கங்கே அந்த பேக்ரவுண்ட் சாங் ஓடுறது, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஓகே தான். ஏன்னா எப்போ அந்த லைக் ஒரு அவங்க பையனை இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக அவர் எப்படி இது பண்றாரு. கண்டிப்பா அதுவுமே இருக்கும். யாரும் வேணா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா ஃபேன் வந்தாலும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி வந்தாலும் அந்த ஸ்டோரி வைஸ் அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் மியூசிக் வரும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஏகே ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ஆனா கண்டிப்பா பிடிக்கும். விஜய் ஃபேன்ஸ்க்கே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது. ஆமா, விஜயோட ரெஃபரன்ஸ் நிறைய வந்தது. அதெல்லாம் இன்னும் நல்லா இருந்தது. நிறைய கெட்டப்ல வராரு. அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். டோட்டலா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 7 கொடுப்பேன். தல ஒண்ணா சதிகிறா போல துப்பாக்கி எடுத்து டொமோ 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 டொமோன்னு போடுறா. வேற லெவல் ப்ரோ. படம் கண்டிப்பா ஹிட் ப்ரோ. வேற லெவல். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா ஆதிக்கு ஒரு சல்யூட் ஐயா. படம் பக்காவா இருக்கு தலைவா. ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபேன் வேஸ்டமா எடுத்துறாப்ப. விடாமுயற்சி ஃபேனை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. ஆனா வந்து குட் பேட் அக்லி பக்காவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி எல்லா ஃபேனையும் இன்னைக்கு தியேட்டர்ல ஆட வச்சனா அது ஒரே காரணம் ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும்தான். படம் பக்கா, படம் பிளாக் பஸ்டர். படம் வேற லெவலுங்க. ஃபேன் பேஸ் மூவிங்க. படம் ஆவரேஜ் தான், உண்மையான ஆவரேஜ் தான். ஆனா வந்து படத்துக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமா ஒரு நிமிஷம் கூட நான் சீட்டை உட்கார வரைக்கே தெரியும். எல்லாருக்குமே என்ன வேணான்னு சொல்லிட்டு பையனை காப்பாத்துறதுக்கு அப்ப ரிவெஞ்ச் எடுக்க மாட்டானா? அதுதானே கதை. கதை இல்லைன்னு நீங்க எப்படி இல்லங்க. ஆனா வந்து சத்தியமா படம் எப்பவும் போடி அடிங்க. படம் தரமா இது. இந்த மாதிரி அஜித்தை ஒருத்தர் கூட காமிச்சதே கிடையாது. படம்னா இதான் படம். அவ்வளவுதான். ஆதிக்கு செஞ்சுட்டாரு. காரை வச்சு ஒரு லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் சுத்துனா பயங்கரமா இருக்கு ப்ரோ. சத்தியமா எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் உண்மையில ரொம்ப ஒர்த்து ப்ரோ. தரமா இருக்கு படம். எல்லாம் பார்க்காதீங்க யாரும். எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க. ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாரும் ப்ரோ தரமா இருக்கு ப்ரோ. படம் ஃபுல் வைப் தான். எல்லாம் கத்துதான் தொண்டையே கிஞ்சிச்சு கத்தி எல்லாரும் நிறைய பாட்டு போயிடும். நிறைய வந்து பாருங்க. பாட்டு பார்த்தாதான் நீங்க வந்து பாருங்க. ஆனா படம் ஒத்துதான் ப்ரோ. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாக்கலாம். தரமா இருக்கு படம். மஜாவா பண்ணிட்டாப்புல, மாஸ் காமிட்டாப்புல. இந்த மாதிரி இன்னொரு 4-5 படம் கொடுத்தாருன்னா சும்மாவே ப்ரமோஷன் இல்லாமலே இந்த ஆடுறாப்புல. ஒன்னும் ப்ரமோஷன்லாம் குத்து பண்ணாருன்னா எங்க இருப்பான்னு வச்சு பாத்துங்க. சும்மா வராம இங்க வந்து அவர் யாருக்கு எல்லாரும் இருப்பாரு. அவர் இதுவே போதும். எங்களுக்கு படம் நடிச்சா போதும். மஜாவா இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிலிம். அது கெட்டப் எல்லாம் கிடையாது. தாடி மாத்திருக்காப்புல. தாடியிலேயே அந்த அளவு அழகா காமிச்சுக்கிறாங்க. அந்த இதுதான், அந்த காஸ்டியூம் தான் இன்னைக்கு ட்ரெண்டே. அதுதான் வாங்க போறோம். பியூர் ஃபேன் பாய் சம்பவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவி, இந்த மாதிரி வந்து ஒரு தலையை வந்து தூக்கி வந்து அப்படியே ஃபுல்லா வேற லெவல்ல காட்டுற மாதிரிலாம் எங்கேயுமே வந்து இதுக்கப்புறம் வருமானலாம் நமக்கு தெரில. லைக் இது வந்து ரோஹிணி மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல லைக் பயங்கர ஃபேன்ஸோட தாறு மாறா என்ஜாய் பண்ணுவோம். எண்ட் டு எண்ட் கூஸ் பம்ப்ஸ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. மற்ற டேரக்டர்லாம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரில. லைக் பிளேசிங் ஆஃப் ஹோல் சாங்ஸ் லைக் அது அந்தந்த இடத்துல வச்சு அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஆக்ஷன் சீன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுறதுலாம் தரமான ஒரு விஷயம்.
இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நாங்கள் எதிர்பார்க்கல. இது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்குலாம் மேலே 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 ஒரு 100 மடங்கு மேலே இருந்தது. லைக் வேற மாதிரி ப்ரோ. லைக் நான் லிட்டரலாக எப்படி சொல்றது, ஒரு லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிவி வந்திருக்காப்புல, தலைக்காக பண்ணியிருக்காப்படி. லைக் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த படம் வந்து வேற ஜீனர்ல இருந்தது கிரீடம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ரேஜ், வேற லெவல். அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து பிஜிஎம் பிரிச்சு எடுத்துட்டாப்புல இருக்கு. லைக் மஸ்ட் வாட்ச். நீங்க இது ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, லைக் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடவே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அந்த வல்கர் இந்த மாதிரி கேவலமான சீன்லாம் இல்லாம லைக் ஒரு தரமான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸோட பயங்கரமா எடுத்திருக்காங்க. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டருக்கு. சூப்பர் சார், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார், என்ஜாய் பண்றது தானே படமே. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் பயங்கரம் சார், மிரட்டிருக்காங்க. மியூசிக்லாம் தலை கலக்கிருக்காரு, பயங்கரமா கலக்கிருக்காரு. தலை ஃபைட்டு சார்மாரா இருக்குங்க. அதான் ஒன்றும் ஸ்பீடா போகுது மூவி, போர் அடிக்கல, நல்லா இருக்கு. சூப்பர் படம், பார்க்கலாம். ஏகே ஒரே கெட்டப் தாங்க, தலை ஒன்று தானேங்க. அப்புறமா என்ன, எத்தனை ஆக்டிங் வந்தாலும் எத்தனை டபுள் ஆக்ட் வந்தாலும் தலை தானே. புரியல, எல்லாம் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தலை தாங்க. ஃபிளாஷ்பேக் சொல்ல முடியாதுங்க, அவரோட வந்து வரலாறு மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அது வந்து நம்ம வரலாறுன்னு சொல்ல முடியாது. அவர் நெகட்டிவ் எல்லாம் எதுவுமே காமிக்காம பாசிட்டிவாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ்னா எப்படி சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எப்படி கேங்ஸ்டர்னா எப்படி காமிப்பாங்க, எப்படி உருவாங்கினாரு, அதான். அவரு மிரட்டி இருக்காருங்க. யூக்ல செம்மையா பண்ணியிருக்காரு. அவரு டான்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. நல்லா இருக்கு படம், போய் பார்க்கலாம். எல்லாருமே சூப்பர், ஸ்டாண்டோட போய் பார்க்கலாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் தான், படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அவரு நடித்த படத்துலேருந்து ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் சிம்ரன் யூஸ் பண்ணியிருக்காங்க, திரிஷா, அவங்க பழைய படத்தில் இந்த இருக்க டைலாக்ஸ் எல்லாம் தொக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அதான் ஒரு ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். 2.5 மணி நேரம் ரீல்ஸ் அப்படி ஓட்டி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த ரீல்ஸில் வர சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி டான்ஸில் ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா போட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் இந்த ஜென்ரேஷன் அப்போ 2K கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் 90s ஜென்ரேஷன், இப்போ 2K கிட்ஸ் வந்து இந்த பழைய சாங்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் அவங்க போய் தேடி பார்க்கலாம். இப்போ இந்த சாங்ஸ்லாம் வச்சிருக்காங்களே, இப்போ வாலி படம்னா வாலி படத்தை போய் அவங்க பார்க்கலாம். அதனால அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அவன் ஏகேனா யாருன்னு தெரியும். ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய இதுக்கு நல்லா டியூல் ரோலில் வராங்க. அவங்க ஒரு சின்ன கதை வச்சிருக்காங்க. அதான் அப்பா பையன் கதை மாதிரி தான். பட் எமோஷனலாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது படத்தில். அப்படியே போய் பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட்டாக, ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி ஃபீலிங், அவ்வளோதான். படத்துக்கு அவருக்கான படம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கூட சில பேருக்கு பிடிக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கதை இல்லைல்ல, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. ஒன்றுமே கதைலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பெரிய ஹீரோன்னும் போது ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. ஒரு ஃபேன்ஸ்க்காக எடுத்திருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு 8 கொடுக்கலாம்.